सुरविन्दीवरलोचनाभिरामाम् अरविन्दसमानसुन्दरास्याम् अरविन्दासनसुन्दरीमुपासे। சத்சங்கம்ங்கிறது ரொம்ப அவசியமானது என்று ஆதிசங்கர பகவத்பாதர் சொன்னார். சத்சங்கத்துக்கு என்ன பலன் அதை சொல்ற போது பகவத்பாதர் லோகே சஜ்ஜன சங்கதி ரேகா பவதி பவார்ணவ தரணே நௌகா என்று சொன்னார். சம்சார சாகரத்திலிருந்து வெளிவரணமானால் சத்சங்கம்தான் சாதனம் என்று அதுக்கு அர்த்தம். இந்த சம்சார சாகரம்ங்கிறது ஒரு பெரிய சமுத்திரம். அதாவது மனுஷன் அநேக ஜன்மாக்களை எடுக்கிறான். ஒவ்வொரு ஜன்மத்திலையும் பல துக்கங்களை அனுபவிக்கிறான். அதோடு ஒரு துளி சுகத்தையும் அனுபவிக்கிறான். ஆனால் சுகத்தை விட துக்கம்தான் அதிகம். இப்போ ஏற்பட்ட ஜென்மங்கள் எத்தனை ஆயிடுத்தோ தெரியாது, இன்னும் எத்தனை வருமோ தெரியாது. இந்த ஜனன மரணம் என்கிற ஒரு சக்கரம் அது உண்டோ, இதைத்தான் சம்சார சாகரம் என்று சொல்றது. அதுதான் பகவத்பாதால் புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனீ ஜடரே சயனம் இஹ சம்சாரே பகுவிஸ்தாரே கிருபயா பாரே பாசி முராரே அப்படின்னு. புனரபி ஜனனம் புனரபி மரணம். இந்த ஜன்மாலே பிறந்தாச்சு, இழந்தாச்சு, கொஞ்சனா இருந்தாச்சு, திருப்பி இறந்தாச்சு, திருப்பி பிறக்கணும். எங்கே இதுக்கு பரியவசானம்? இந்த ஜன்ம மரண பரம்பரை இருக்கிற முடிய மனிதனுக்கு சுகம்ங்கிறது கிடையாது. அதனாலதான் இந்த ஜன்ம பரம்பரை எப்போ நிற்கும்? இது நிற்கிறது தான் மோட்சம். இந்த ஜன்ம மரண பரம்பரை நிற்கிறது என்கிறது தான் மோட்சம். அதுதான் நமக்கு வேணும் என்று ஒருத்தரும் இருந்தது. பகவானை கேட்கறதும் அதுதான். தாரய சம்சார சாகரத்தை, பகவானே இந்த சம்சார சாகரத்திலிருந்து என்னை கரையேற்று அப்படின்னு பகவானை பிரார்த்தனை. சம்சார சாகரத்திலிருந்து கரையேற்றணுங்கிறதுக்கு அர்த்தம் திரும்ப எனக்கு ஜன்மம் வராம பண்ணிவிடும். ஜன்மம் வந்தால் துக்கம் தப்பாது, அதனால ஜன்மம் வராதுக்கு பண்ணி. அதுதான் ஒரு இடத்துல சொன்னா, மனுஷனுக்கு மரணம் என்றால் பயம். வேறு எதுக்கும் பயப்படாதவன் கூட மரணத்துக்கு பயப்படும். ஐயோ எனக்கு மரணம் வந்துட போறது. யாராவது ஜோசியர் இன்னி இங்க ஒரு 2 வருஷம்தான் இருப்பேன்னு சொன்னா போறோம் ஆச்சு. அப்புறம் அந்த பயம் சொல்ல தீராது.
அதே மாதிரி ஒரு டாக்டர் வந்து இன்னும் 6 மாதத்துக்கு மேலே கிடையாதுன்னு சொன்னாரோ போச்சு. அதில் தான் சாஸ்திரத்தை சொல்லியிருக்கா, இந்த ஆயுர்தாய விஷயத்தை தெரிஞ்சாலும் கூட சொல்லப்படாது அப்படின்ட்டு. அவன் டாக்டர் ஆகட்டும், ஜோசியன் ஆகட்டும், அவனுக்கு ஜாஸ்தி அதிக நாள் இருக்க மாட்டான்னு தெரிஞ்சாலும் கூட அது சொல்லப்படாது. இல்லை, நீங்கள் நிறைய நாள் இருப்பீங்கன்னு தான் சொல்லணும். பொய்யானாலும் பரவாயில்லை, ஆனால் அந்த விஷயத்தில் மட்டும் பரவாயில்லைன்னு சொல்லி உண்மை சொன்னாக்கே அவனுக்கு அத்தியந்தமான ஒரு துக்கம் வரும். அது அந்த இடத்துல நீங்கள் உண்மை சொல்லாட்டி பாதகம் இல்லைன்னு. அதனால மனுஷனுக்கு மரணத்தை கண்டால் ரொம்ப பயம். அதுக்கு முன்னோர்கள் சொன்னா, நீ பயந்த மாத்திரத்துக்கு மரணம் உன்னை விட போறதில்லை. மிருத்யோர் விபேஷிக்கும் மூட பீதம் முஞ்சதி கிம் யமஹா. நீ பயந்த மாத்திரத்துக்கு யமன் உன்னை விட்டுருவான்னு நினைச்சியோ விடமாட்டான். யாரையும் விடமாட்டான். அப்போ யமன் என்கிட்ட வராம இருக்கிறதுக்கு ஏதாவது வழி உண்டா அப்படின்னு கேட்டேன். ஒரு வழி உண்டு. என்ன வழின்னு கேட்டாக்க, பிறக்கல என்னாக்க உங்ககிட்ட வரமாட்டான். பிறந்தால் உங்ககிட்ட வரதான் செய்வோம். என்னைக்காக வரணும். பிறவியே வரல என்னாக்க உங்ககிட்ட வரமாட்டேன். அப்பிறவி வராதுக்கு பண்ணிக்கோ ஏதாவது ஒரு வழி. அஜாதன் நைவ கிருண்ணாதி குருயத்னமஜன்மனி. எவனுக்கு பிறவியே வரலையோ அவன் மரணத்துக்காக பயப்பட வேண்டியது. பிறந்தவனுக்குத்தானே மரணம். பிறவியே வரல என்னாக்க மரணம் இப்படி வரும். அதனால பிறவி வராதுக்கு பண்ணிக்கணும். அதுதான் சம்சார சாகரத்திலிருந்து விடுதலை. அதுக்கு வழி என்னன்னு கேட்டாக்க பகவத்பாதான்னு சொன்னார். லோகே சஜ்ஜன சங்கதிரேகா பவதி பவார்ணவத்தரணே நௌகா. இந்த சம்சார சாகரத்திலே இந்த கரையேறணுமானால் சஜ்ஜன சங்கத்தோடு இருக்கும். என்ன சஜ்ஜன சங்கத்தில் இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டாக்க, இந்த சஜ்ஜன சங்கம்ங்கிறது நமக்கு எப்பவும் கூட சத்விஷயத்திலேயே நம் மனசு போகும்படி செய்யும். ஏன்னா அந்த சஜ்ஜனாள் என்னைக்கும் தன்னோடு இருக்கிறவனை தப்பு வழி போறதுக்கு அவகாசம் கொடுக்க மாட்டான். அவன் ஏதாவது கொஞ்சம் தப்பு வழி போறதுக்கு உடனே அவனை திருத்திட்டு சரியான வழி கொண்டு போவான். அதுதான் சத்புருஷோடைய லட்சணம். அவன் நம்மளை என்னைக்கும் தப்பான வழியை போக விட மாட்டான். அதனால அவ சங்கத்தில் இருந்தாக்க நம்ம தப்பு வழிக்கு போக வேண்டிய சந்தர்ப்பம் வராது. அவ எப்பவும் தான் சரியான வழியில போயின்னு இருப்பா. தன்னோட வர்றவனையும் சரியான வழியிலேயே போகும்படி செய்யும். அதுதான் சத்புருஷ லட்சணம். அன்பேற்பட்ட சத்புருஷ சகவாசம் நமக்கு வேணும். அதுதான் பகவத்பாத இன்னொரு இடத்துல கூட சங்க சத்சு விதீயதா. சத்புருஷோட சகவாசத்தில் இருங்கோ. பகவத்தோ பக்திர் திருடாதீயதாம். பகவான் மேல அதிகமான பக்தி வச்சு நமக்கு எவ்வளவோ டைம் கிடைக்கிறது. இந்த கிடைக்கிற டயத்தை பகவானுடைய சிந்தனையில நாம் அதை கழிக்கணும். பகவத் சிந்தனையை தான் நம்ம சமயத்தை கடிக்கணுமே விடைய வேற எந்த விதமாகவும் நம்ம சமயம் வீணாகப்படாது, வியர்த்தமாகப்படாது. வேற எந்த சிந்தனை பண்ணினாலும் இந்த சமயம் வியர்த்தம்தான் ஆகும். பகவத் சிந்தனையில் ஒன்று அந்த சமயம் போனாதான் அந்த சமயம் சார்த்தகமாயிடுக்கும்னு அர்த்தம். அந்த பகவத் சிந்தனையிலேயே நம்ம போகிறதுக்கு அந்த சத்புருஷால் நமக்கு வழி காமிப்போம். நாம் தப்பான காரியத்துக்கு போனால் உடனே அவன் நம்மளை திருத்து, அந்த மாதிரி செய்யாது. இப்பேற்பட்ட சத் சங்கம் நமக்கு ரொம்ப அவசியம். நம்ம உபனிஷத்துகளில் பார்க்குற போது அநேக இடங்களில் பல பேர் மகான்கள் உட்கார்ந்து பிரம்ம விசாரம் பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு உபனிஷத்தில் வரும்.
ஏன் இப்படி மகான்கள் உட்கார்ந்து பிரம்ம விசாரம் பண்ணிட்டு இருப்பான்னு கேட்டாக்க சத்சங்கம் வேணும்ங்கிறதுக்காக. தனியாக உட்கார்ந்து எத்தனை நாள் தான் உத்தனையே உட்காந்து இல்லை யோசிக்க முடியாது. இன்னொருத்தர் யாராவது அவனுக்கு இன்னும் நிறைய சத்விஷயங்கள் சொல்றதுக்கு இன்னொருத்தர் வேணும். அதுக்காக பல பேர் உட்காது பிரம்மவாதினோ வதந்தி, பிரம்மவாதினோ வந்து ஆரம்பிப்பார். பிரம்மவேத்தாக்கள் விசாரணம் பண்ண ஆரம்பித்தார். ஏன்னு கேட்டாக்க சத்சங்கம்ங்கிறது நமக்கு எவ்வளவோ விதத்திலே உபகாரம் ஆகும். அதனால இந்த சத்சங்கம் அனாதி காலத்திலிருந்தும் இருக்கு. ஒரு சத்குருவை ஆசிரிக்கணும். இதுக்காக சத்சங்கம். சத்குரு நமக்கு வழிகாட்டக்கூடியவர் இருந்தால் நாம் சத்சங்கத்தில் இருக்கிற மாதிரி அர்த்தம். அந்த சத்குருவுடைய மார்க்க தரிசனத்தை நாம் போனால் நமக்கு என்னைக்கும் கெடுதலாகாது, நல்லதுதான். இப்படி ஒரு சத்குரு வேணும், ஒரு நல்ல வழி காட்டக்கூடிய சத்புருஷர் நமக்கு எப்பவும் கூட இருக்கணும்ங்கிறதெல்லாம் இந்த சம்சார சாகரத்திலிருந்து நாம் வெளிவரணும்ங்கிற ஒரே நோக்கத்தினால தான் சொல்லப்பட்டது. இந்த விஷயத்தை நாம் எல்லோரும் கூட நன்றாக, பகவானுக்கு எல்லோரு விஷயத்திலையும் கருணை ஒரே மாதிரி தான். பகவான் பாரபட்சமே கிடையாது, எல்லாரையும் ஒரே மாதிரி அனுகிரகிப்பான். ஆனால் நாம் பகவானை ஆசிரியிக்க, நாம் பரிபூர்ணமான பக்தியோட பகவானை ஆசிரியிச்சா பகவான் நமக்கு அவசியம் அனுகிரகம் பண்ணுவார். அதில் சந்தேகமே இல்லை. அந்த பகவத் அனுகிரகம் நமக்கு கிடைச்சா நமக்கு சத்சங்கமும் கிடைக்கும், சம்சார சாகரத்திலிருந்து விடுதலையும் கிடைக்கும். எல்லாத்துக்கும் அந்த சத்சங்கமும் பகவத் பக்தியும் வேணுங்கிறதுக்காகத்தான் பகவத் பாதம் ரெண்டையும் சேர்த்து ஒரே லைன்ல சொன்னா, சங்க சத் விதீயதாம் பகவதோ பக்திர் திருடாதீயதாம் அப்படின்னு சொல்லி. இந்த சத்சங்கம்ங்கிறது அனாதி காலமா நம்முடைய சனாதன தர்ம பரம்பரையிலே வந்திருக்கக்கூடியது. பகவான் மனுஷ ரூபத்தில் அவதாரம் பண்ணினப்போ எல்லாம் ஒரு குருவை ஆசிரியிச்சு அந்த குருவினாலே ஞானத்தை அடைந்தான் என்று புராணங்கள் சொல்கின்றன. பகவான் ராமாவதாரம் பண்ணினார். அப்போ வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் அவருக்கு குருவாக இருந்து அவருக்கு தத்துவோபதேசம் பண்ணினார். பகவான் கிருஷ்ணாவதாரம் பண்ணினார். அப்போ சாந்தீபனி மகர்ஷி சந்நிதியிலே அவர் ஞானத்தை அடைந்தார். பகவான் ஆதிசங்கர் ரூபத்தில் அவதாரம் பண்ணினார். இப்போ கோவிந்த பகவத் பாதாள் அவருக்கு குருவாக இருந்து அவருக்கு ஞானோபதேசம் பண்ணினார். அதனால பகவான் மனுஷ ரூபத்தில் வந்தப்போ எல்லாம் சத்சங்கம் வேணும்ங்கிறதை காமிச்சார். இப்படி சத்குருவோட சாநித்தியத்தில் இருந்தால் அந்த சத்சங்கத்தினால உனக்கு எல்லா ஸ்ரேயஸும் கிடைக்கும்ங்கிறதை பகவான் காமிச்சார். அதனால இந்த சத்சங்கம் நமக்கு ரொம்ப அவசியமானது. நம்ம சென்னையில் அபினவ பாரதி சத்சங்கம் என்று சொல்லி நீங்கள் இந்த சத்சங்கத்தை ஏற்படுத்தி இதனால பல நல்ல காரியங்கள் பண்ணிட்டு இருக்கேன். இது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை தருது. நான் இப்போ ஒரு 2.5 வருஷம் முன்னாடி சென்னைக்கு வந்தபோது இந்த அபினவ பாரதி சத்சங்கத்துக்கு 2012 ஜூன் 19ஆம் தேதி வந்ததாக எனக்கு ஞாபகம். அன்னைக்கு அத்வைத பவனம்
அதையும் அன்னைக்கு உத்காடனம் பண்ணினோம். அன்னைக்கு உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். முக்கியமாக இதுக்கெல்லாம் நம்ம டாக்டர் ரமேஷ் அவர் காரணமாக இருக்கார். அவருக்கு எப்பவும் நல்ல காரியத்தை செய்யணும், பரோபகாரம் செய்யணும், குரு சேவை செய்யணும் என்கிற ஒரே நோக்கம், வேறு எதுவும் மனசில் இல்லை. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளால் பரோபகாரம் நடக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் பகவானுடைய கிருபைக்கு பாத்திரமாக முடியும் என்று அதே மாதிரி நடந்து கொண்டிருக்கார். அவர் இந்த வினோபாரதி சத்சங்கத்தை ஏற்படுத்தி ரொம்ப உத்தமமான காரியத்தை பண்ணினார். அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த வினோபாரதி சத்சங்கத்துடைய இந்த ஸ்பிரிச்சுவல் கிளியர் விஷன்ங்கிற இந்த புஸ்தகத்தையும் கூட இன்னைக்கு நான் ஆவிஷ்கரித்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதே மாதிரி இந்த சத்சங்கம் நல்ல காரியங்களை பண்ணிக்கிண்டு குருவனுடைய கடவுளுடைய கிருபைக்கு பாத்திரமாகட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணுறேன். இன்னைக்கு நீங்கள் இத்தனை பேர் சிங்கேரிக்கு வந்துட்டு சிங்கேரியில் குரு தரிசனம் பண்ணி குருவனுடைய ஆசீர்வாதம் வாங்கிக்கணுங்கிறதுக்காக இங்கே வந்திருக்கேன். வரத்து உங்களுக்கு கொஞ்சம் சிரமமும் ஆகிடுத்து. அந்த ட்ரெயின் சீக்கிரம் சரியான டயத்தை வராததுனால. ஆனாலும் கூட அந்த சிரமம் எதையும் நீங்கள் மனசில் வச்சுக்காதுக்கு நம்ம குரு தரிசனம் கிடைக்க போகிறது, குரு ஆசீர்வாதம் கிடைக்க போகிறது, குரு அனுகிரகம் கிடைக்க போகிறதுங்கிற ஒரே நோக்கத்தில் நீங்கள் வந்து குரு சேவை செய்து குரு ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறேன். உங்களுக்கு அனைவருக்கும் நான் பரிபூர்ணமாக ஆசீர்வாதம் பண்ணுறேன். இந்த சத்சங்கம் நிரந்தரமாக நடக்கட்டும். உங்களுக்கு இந்த சத்சங்கத்தினால விசேஷமான பகவத் கிருபையும் ஈஸ்வர குரு கிருபையும் ஆகட்டும் என்று ஆசீர்வாதம் பண்ணி திருப்பி அடுத்த வருஷம் சிங்கேரி தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணி இந்த வார்த்தை இங்கே முடிக்கிறேன்.